இதை பற்றி என்ன பேசுனே தெரியலைங்க. 17 வயசு பையன் ஒருத்தன் வந்து பூனேல கார் ஓட்டிட்டு போயிருக்கான். கார் ஓட்டிட்டு போயிட்டு வந்து போர்ஷே கார், ரொம்ப பணக்கார காரு, 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பைக்கில் போயிட்டு இருக்க 2 பேரும் மேலே விட்டு 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு செத்து போயிட்டாங்க. அந்த பையன் 17 வயசு பையனா. அந்த பையன் குடிச்சிருக்கானா. அந்த குடிச்சிருந்த அந்த பையனுக்கு 15 மணி நேரத்தில் வந்து பெயில் ஊற்றுருக்குறாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறந்தவனுக்கு இந்த மாதிரி வந்து 15 மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இன்னொரு பியூட்டியான விஷயம்னா அவனுக்கு வந்து தண்டனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை பற்றி ஒரு 300 வார்த்தைகளில் வந்து அவன் வந்து கட்டுரை எழுதணுமா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களே அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாக சம்திங் வந்து அவங்க கூட வந்து வேலை செய்யணுமா. அதாவது இந்த ஆக்சிடென்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து அவன் புரிஞ்சுக்கணுமா. அவனுக்கு உட்காந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு சாதாரண சாமானியனுடைய ஒரு ஆட்டோ போயிட்டு வந்து யாரோ ஒருத்தர் மேலே இடிச்சுட்டா நம்ம சும்மா இருப்பாங்களா? இல்லை நீதி சும்மா இருக்குமா? காவல்துறை சும்மா இருக்குமா? எப்படி இந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க? அவன் 17 வயசு பையனுக்கு குடிக்கிறதுக்கு யார் வந்து அலோவ் பண்ணது? அந்த பாரில் யார் அலோவ் பண்ணது? குடிச்ச பிறகு இந்த மாதிரி தப்பு பண்ணது. இதை வந்து இதிலிருந்து அந்த பையனை காப்பாற்றி விட்டா அதே விஷயத்த நம்ம மறுபடியும் பண்ணுவான். 17 வயசு இருக்கும்போதே அந்த பையனால் வந்து கண்ட்ரோலாக ஒரு விஷயம் இருக்க முடியல. இன்னும் போக போக எப்படி கண்ட்ரோலாக இருப்பான்? இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கமோ இல்லை வந்து அரசு எந்திரமோ இல்லை வந்து போலீஸோ ஏதோ சம்திங் யார் சப்போர்ட் பண்ணாலும் இது தப்பு தானே. பெற்றவனே எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறான்? 2 பேரும் சாவுக்கு காரணமாக இருந்தவனே எப்படிங்க வீட்டுக்குள்ளே விட்றாங்க? முதல்ல எனக்கு இது லாஜிக்கே புரியல. இன்னைக்கு இன்னொன்று வந்துருக்குது, எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்குது. அந்த பையனுடைய தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து டிரைவரை வந்து போய் சரண்டர் ஆகிறதுக்கு ஏதோ பேசின மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அவரையும் தூக்கி போயிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாவையும் ரிமாண்டில் எடுத்துருக்காங்க. மைனர் பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. தமிழில் வந்து ஒரு படம் வந்துச்சு, மனிதன் ஒரு படம். அது ஹிந்தியில் வந்து ஜானி எல்எல்பின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து தமிழில் வந்து மனிதன் எடுத்தாங்க. அதில் அதே மாதிரி தான் டிராஃபிக்கில் வந்து படுத்திருந்த மேலே வந்து காரை விட்டு கொண்டுறதை வந்து படமாக எடுத்திருந்தாங்க. அது ஏற்கனவே நடந்துச்சு. சல்மான் கான் காலத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த யூடியூபர் இர்ஃபானோட கார் வந்து போய் இடிச்சு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்களா, அது வரைக்கும் இது நடக்குது. இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் ஓகே, கையில் கொஞ்சம் காசு இருக்கவனா இருந்தால் ஓகே, லக்ஸுரி காராக இருந்தால் சரி, அவன் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாமா சட்டத்திலேருந்து? அப்போ இத்தனை மீடியாக்களும் இதை கவர் பண்ணலனா அந்த பையன் வந்து சர்வசாதாரணமாக தப்பிச்சு போயிடுவானோ? எனக்கு இது லாஜிக்கே புரியல. ஒரு சாதாரண சாமானிய மக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வலிக்குது. இறந்து போன 2 பேரும் சாமானிய மக்கள் தானே. அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தேன்னா வந்து என்ன பண்ண போகிறாங்க எல்லாரும்? யோசிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, மீடியா வெளிச்சம் கொடுத்துருக்காங்க. தப்பு பண்ணவனை பற்றி இவ்வளோ பேசிட்டு இருக்காங்களே, அந்த இறந்து போன அந்த 2 பேரை பற்றி ஃபீல் பண்ணி எத்தனை பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்கான்? ஒருத்தன் கூட போஸ்ட் போடலீங்க. பார்க்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லி 2 உயிர் போயிருக்குது. அவங்களுக்காக ஃபீல் பண்ணி ஒருத்தன் கூட பேசல. என்ன பண்ண போறாங்க? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நம்ம எதை பார்த்து ஃபீல் பண்றது, எதுக்காக எமோட் ஆகுறதுனே தெரியாத ஒரு சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எனக்கு புரியவே இல்லை. இவனுக்கு தப்பு பண்ணுவாங்களா? இந்த பணம் இருக்குங்கிறதுக்காக இவனுக்கு தப்பு பண்ணலாமா? பணம் இல்லாதவனை கொண்டு போய் ஜெயிலில் வந்து அவன் போய் அடைச்சிக்கிட்டு அவன் குடும்பத்தை விட்டுட்டு போய் அடைச்சிட்டு இருக்கணும். அவனுக்கு கையில் காசு கீசு கொடுத்து வந்து அவனை மேக்கப் பண்ணிட்டா சரியா போயிருமா? அவன் இழந்த வாழ்க்கை உலகத்தில் எதுக்கு ரொம்ப முக்கியமானது? அந்த டைம் தானே முக்கியமானது. அந்த டிரைவரே போய் சரண்டர் ஆகிறான்னு வைங்களேன், அவனோட வாழ்க்கை, அவன் இழந்த டைம் வந்து திருப்பி கிடைச்சிருமா? இல்லை அவன் மேலே வந்து அந்த அழுக்கு வந்து துடைக்கப்பட்டுருமா? எவ்வளோ பெரிய வந்து தப்பான விஷயத்தை கொண்டு போகிறான். அவன் வந்து இதை அக்செப்ட் பண்ண அந்த டிரைவர் உள்ளே போனான்னாலே அதுவே பெரிய தப்பு தான். அதுவே மிகப்பெரிய பாவம். அந்த இறந்து போன 2 பேருக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? அப்புறமேட்டு எதுக்கு புலம்பத்துக்காக இது சொல்லலை, மனசு வலிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டில் ஒன்று நினச்சா 15 வயசு பையன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானாமா. ஆக்சிடென்ட் பண்ணி அக்டோபர் மாதம் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து அவன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த பையன் மறுபடியும் ஆக்சிடென்ட் பண்ணி 4 பேருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு செய்தி படித்தேன். அது எவ்வளோ உண்மையாக போய் நமக்கு தெரியல. ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ தப்பு வந்து பண்ணுறவனை நம்ம வெளியே விட்டோம்னா அவன் அந்த தப்பை மறுபடியும் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவன் திருந்ததுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்கல. அவன் திருந்துறதுக்கு, அவன் ஃபீல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே நம்ம கொடுக்கல. கொடுக்காம அவனை திருந்துன்னு அவன் எப்படி திருந்துவான்? என்ன பண்ணிட்டான்? 15 மணி நேரத்தில் வந்து அவன் தப்பிச்சிட முடியணும். ஒரு நாள் கூட அந்த அவன் பண்ண தப்புக வந்து அவன் உணர்றது கூட, அந்த ஆக்சிடென்ட் நடந்து 15 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பெயில் கிடைக்குதுன்னா அப்போ அவனுக்கு எப்படி அவன் பண்ணது தப்புன்னு உணர்வான் முதல்ல? அது சொல்லுங்க, லாஜிக்கலாக சொல்லுங்க. இன்னைக்கு தப்பு பண்ணி நாளைக்குள்ள அவன் தப்பிச்சிடறான்னா அப்புறம் அந்த தப்பு வந்து எப்படி உணர்வான் முதல்ல? இது எப்படி நீதி வந்து எப்படி இது வந்து சட்டம் அனுமதிக்குது? இது எப்படி வந்து எனக்கு புரிஞ்சுக்கணும்னு தெரியல. வயசு 17 வயசுன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சா? 18 வயசுக்கு மேலே போனால் தான் அது வந்து குற்றவியல் வழக்காக கொண்டு போய் சேர்த்துவாங்களா? இது என்ன சட்டத்தில் வந்து இருக்குதுங்கிறதே புரியல. இது தப்பு.
லாஜிக்கலி எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக தெரியுது. லாஜிக்கலாக தப்பாக தெரியுது. சட்டப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் லாஜிக்கலாக இது தப்பு. அதே மாதிரி நியாயப்படி இது ரொம்ப ரொம்ப தப்பு. மனசு ரொம்ப வலிக்குது. சாமானிய மக்கள்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே உறுத்துது. இதெல்லாம் எப்படி வந்து நீதித்துறையில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை வச்சு என்ன சொல்றது? பாரபட்சம் பார்க்காம ஒரு சாமானியில் ஒருத்தன் 17 வயசு பையன் தப்பு பண்ணா என்ன தண்டனை கொடுப்பீங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் போட்டீங்களா? அடுத்த வருஷம் வந்து அவனை வந்து மானிட்டர் பண்ணீங்களா? அவன் இந்த மாதிரி தவறுகள் பண்ணி ஒரு கொலைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தன் எந்த வித விஷயத்திலையும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீமையும் அவன் அனுபவிக்கவே பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. என்ன கேட்டா எங்கேயுமே அனுமதிக்க கூடாது. அவன் மறுபடியும் கார் எடுக்க மாதிரி அனுமதிக்க கூடாது. லைசன்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவன் 18 வயசு ஆனால் கூட அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தான் சட்டம் கொண்டு வாங்க. எதையும் அவன் செய்யக்கூடாது. வாழ்க்கையில் அவன் வண்டி எடுத்தாலே அவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற நிலைமை கொண்டு வரணும். அப்பதான் 4 பேர் பார்த்தா பயப்படுவான். வீட்டு விட்டே வெளியே வராத அளவுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணணும். வாரங்கண்டா வந்து அவனை சைன் போட வைக்கணும். மாசம் கண்டா வந்து சைன் போட வைக்கணும். நீ ஒழுங்காக தான் இருக்கிறியா, மனநிலை சரியா இருக்கியான்னு சொல்லி மாசம் அவன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லுங்க. அது எப்படி இந்த 17 வயசு பையனுக்கு எவங்க வந்து குடியை வந்து வித்துருப்பான்? எனக்கு புரியவே இல்லை. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட ஒழுக்கம் வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு போயிட்டா எல்லாமே போனா பரவாயில்லையா? ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அதான் சொல்லிட்டு கிடந்தேன். காசு இருக்கவன் எந்த தப்பு பண்ணாலுமே அதை வந்து சரி பண்ணிடலாம். சரி பண்ணிட்டானா அது தப்பு இல்லை. காசு இல்லாதவன் தப்பே பண்ணலினா கூட ஒரு குற்ற உணர்ச்சியிலே வாழ்றதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிடுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த செய்தியை பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றவன் காசு இல்லாதவன் தான் நிறைய பேர் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கையில காசு இல்லாம அன்னாடங்காட்சியா இருக்கிற பல பேர் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்து எல்லாருமே என்னன்னா ஒரு கருத்துக்கள் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கிறோம், மீடியால போட்டுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியுது. சட்டமே தன் கடமையை முழுசாக செய்ய முடியாம கிடக்கும்போது சாமானிய மக்கள் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் கருத்து தான் போட முடியும். என்னமோ போங்க, நாடு என்ன நிலைமை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட் எழுதிங்க. என் மனசுல தோணுது நான் வந்து கண்டனை போட்டேன். மற்றபடி உங்களோட இஷ்டம். என்னத்த சொல்றது?